இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை வந்து ஊழியத்தில் கணவனும் மனைவியும் இணைந்து செயல்படுவது. ஸோ இன்றைக்கி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருப்பது திருமண வாழ்க்கை ஊழியத்திற்கு எப்படி அது திருமணம் எப்படி நம்ம ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் வந்து முதலாவது எதிரினுடைய ராஜ்யத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கி அறிந்து கொள்ள வேண்டும். தனியாக ஊழியம் செய்கிறோம், நம்ம பண்ணுறோம், அது ஒன்று தான். ஆனாலும் மனைவியும் இல்லை கணவனோ சேர்ந்து பண்ணுகிற போது அது கூட கொஞ்சம் பலன் பெறுகிறது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான மற்றும் ஒரு 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 செழிப்பான ஒரு ஊழிய வாழ்க்கையை கொண்ட திருமண உறவு எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிவதற்கு புதிய ஏற்பாட்டில் வந்து நமக்கு பார்க்கும் பொழுது பிரிஸ்கில்லா மற்றும் ஆக்குல்லா என்ற ரெண்டு ஒரு கணவன் மனைவியை நம்ம பார்க்க முடிகிறது. அது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2:3 பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு கூடார தொழில் செய்பவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் அழைப்பினால் ஒரு நற்செய்தி பங்காளிகளாக இருந்தார்கள். ஒரு ஊழியத்துக்கு பவுலோடு கூட சேர்ந்து அவருடைய அழைப்பு வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு பங்காளிகள். ஆனால் அவர்களுடைய திருமணம் ஊழியத்திற்கு ஒரு தடையாக இருக்கவில்லை, மாறாக ஊழியத்திற்கு ஒரு வாகனமாக அவங்களுடைய திருமணம் இருந்தது. அவர்கள் எல்லாம் அவருடைய திருமண உறவு என்பது ஒரு ஊழியத்திற்கு ஒரு வாகனமாக இருந்தது. என்னை பொறுத்தவரை நான் அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவங்களுடைய வாழ்க்கையிலே அது பார்க்க முடிந்தது. ஸோ இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, எல்லாரும் செய்கிறோம். ஆனால் திருமண உறவு இந்த ஊழியத்திற்கு எப்படி பயன்பெறுகிறது என்பதை நாம் இன்றைக்கி சற்று சிந்திக்க வேண்டும். இந்த திருமண உறவு தடையாக இருக்கிறதா, இந்த திருமண உறவு என்னுடைய சுவிசேஷ ஊழியத்திற்கு ஒரு வாகனமாக இல்லை உந்தி செல்கிற ஒரு கருவியாக இருக்கிறதா என்பதை நாம் இன்றைக்கு சுய பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் விழுப்புரத்தில் வந்து நல்ல ஒரு டீச்சர், நல்ல ஊழியம் செய்வார். ஆனால் அவருடைய ஒரே கவலை, அவங்க மனைவி வந்து ரொம்ப நல்ல அக்கா. அந்த அக்கா எனக்கு தெரியும், நான் எல்லா சண்டையும் சர்ச்சில் பார்ப்பேன். ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப காமன் டைப்பு. ஆனால் ஊழியத்திற்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டார்கள். அவர் பண்ணுற ஊழியத்திற்கும் கொஞ்சம் முகம் காட்டுவாங்க, அவங்களும் ஒரு இடமும் போக மாட்டாங்க, பிள்ளைகளையும் எங்கே அனுப்பி வைக்க மாட்டாங்க. அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லி வருத்தப்படுகிற ஒரு காரியம். ஆனால் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். ஸோ இப்படி அவருடைய அந்த ஒரு சந்தோஷத்தில், அவருக்கு ஊழியம் செய்கிறோம் என்கிற ஒரு சந்தோஷத்தில் அவருடைய திருமண உறவு ஒரு சின்ன தடையாக அங்கே அவருக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அது ஒரு 15 வருஷமாக என்ன காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ ரொம்ப நான் அறிந்த ஒரு விஷயம் அந்த சகோதரர். ஆனால் இங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற 2 பேரை நாம் பார்க்கும் பொழுது அந்த திருமணம் கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தின் ஒரு உந்து சக்தியாக ஒரு வாகனமாக இருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கி திருமண உறவில் எனக்கு என்னுடைய திருமண வாழ்க்கையில் நான் வந்து எனக்கு சிலர் கொடுத்த ஒரு ஆலோசனைகள், அதையும் நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமண வாழ்க்கை முதலாவது ஜீவ பலியாக இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனம், அது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தான் பவுல் அங்கே சொல்கிறாரு. ஆனாலும் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அங்கே பவுல் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் தான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே திருமணம் 2 பேரை ஒன்றாக இணைக்கிற ஒரு செயலாக இருப்பதால் இந்த திருமணத்திற்கும் இந்த ஜீவ பலி என்பது பொருந்தும். அதாவது திருமணத்தை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை, திருமணம் வந்து அந்த அந்த பலிபீடம் குளிர்ந்து போவதற்கு இருந்துவிடக்கூடாது. மாறாக அது ஒரு அர்ப்பணிப்பு உள்ளதாக அந்த திருமணம் இருக்க வேண்டும். நாம் இல்லை, நம்முடைய திருமண உறவு என்பது ஒரு ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒன்றாக ஒரு ஜீவ பலியாக இருக்க வேண்டும். ஸோ இன்றைக்கு நான் இதை கொஞ்சம் பேசலாம். ஏன்னா நான் கர்த்தருடைய இந்த பிரசங்கத்தில் கூட சாட்சியாக கூட சொல்கிறேன். எனக்கு 16 வருஷம் ஆகுது திருமணமாகி. நானும் என் மனைவி இது வரைக்கும் சண்டை போட்டே கிடையாது. கர்த்தர் தான் இதுக்கு பார்த்துட்டு இருக்காரு வார்த்தைகளை. 16 வருஷம் நாங்கள் 2 மாறி மாறி சண்டை போட்டதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எனக்கு சில ஊழியக்காரர்கள் கொடுத்த ஒரு ஆலோசனை. அதை நான் கேட்டு நடக்கிறதான ஒரு நல்ல காரியம். இதற்கு காரணத்தை நான் சொல்லிடுறேங்க. நான் பொதுவாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வாரத்துக்கு ஒரு முறையாவது அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எழும்பி நான் ஜெபம் பண்ணுற பழக்கம் உண்டு. எல்லா நாளும் ஜெபம் பண்ணேன். ஆனால் குறிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ஸ்பெஷலாக
என்னுடைய திருமண வாழ்க்கைக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த மனைவிக்காகவும் நான் ஆண்டவரிடம் நன்றி சொல்வேன். ரொம்ப நேரம் சொல்வேன். ஒவ்வொரு காரியமும் அந்த நாட்களிலே எனக்கு ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன், நினைத்து ஆண்டவரே என் மனைவி இதை செய்ததற்காக நன்றி, எனக்கு மனைவியை கொடுத்ததற்காக நன்றி, என்னோட கூட கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக நன்றி. ஆனால் என் மனைவிட்ட நான் ப்ரைஸ் பண்ணுறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது டிஃபால்ட்டாகவே நமக்குள்ள பழக்கம் கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் கர்த்தரிடம் போய் அவரை நான் ப்ரைஸ் பண்ணுவது என்னோட திருமண வாழ்க்கைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த திருமணத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். 16 வருஷம் சாட்சியாக சொல்லுகிறேன். நாங்கள் ரெண்டும் சண்டை போட்டதே கிடையாது. இது எனக்கு ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக, வாகனமல்ல, ஒரு வானுயர்த்தி, அதாவது ஏரோப்ளைன் மாதிரி எனக்கு இருக்கிற ஒரு காரியம் என்னுடைய திருமண உறவு. அதே போல் சில நேரங்களிலே எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு சோர்வாக இருக்கும், ஜெபம் பண்ண முடியாமல் கூட நான் இருந்த நாட்கள் உண்டு. அந்த மாதிரி நேரத்தில் நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு, இன்றைக்கி கூட அதிகாலை 5 மணிக்கு அவளை எழுப்பி, ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்களே, கொஞ்சம் வா நம்ம 2 சேர்ந்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு கைப்பிடித்து ஜெபம் பண்ணுறது வழக்கம். இப்போ ஒரு 2 மாதமாக நாங்கள் ரெகுலராக பண்ணுறோம். முன்னால் கொஞ்சம் அப்பப்போ பண்ணுவேன். இப்போ 2 மந்த்ஸ் கண்டினியூஸாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு 1/2 hour 3/4 மணிக்கு 2 பேரும் கையை பிடிச்சி தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நைட்டும் அதே மாதிரி நாங்கள் ஜெபம் பண்ணுறது ஒரு பழக்கம். அதன் பிறகு அவங்க டயர்டாக இருந்தாங்கன்னு தூங்க போயிடுவாங்க. ஸோ இது ஏன் சொல்லுகிறேன்னா, 2 பேரும் இணைந்து ஆண்டவர் ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டதுனாலே நாம் இணைந்து ஆண்டோடைய சமூகத்திலே ஜீவ பலியாக எங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். அங்கே திருமண உறவிலே அவர் ஒரு மகிழ்ச்சியை எங்களுக்கு தருகிறார். எந்த இடையூறும் நான் செய்வதற்கு அவங்க செய்வதற்கு நானும் இடையூறாக இருப்பதற்கு வாய்ப்பில்லாதபடி கர்த்தர் எங்களை மட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதனால் முதலாவது ஊழியம் செய்கிற கணவன் மனைவி யாராக இருந்தாலும், ஒருவேளை இந்த ஆலோசனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னால் எடுத்துக்கொள்ளுங்கள். இது என்னுடைய தனிப்பட்ட சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவ பலியாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக. ரெண்டாவது பார்த்தால், ஒரே அழகாக ஒரே காரியமாக 2 பேரும் செயல்படுகிற ஒரு பக்குவம் நமக்கு வேண்டும். இங்கே பிரிஸ்கில்லாவும் ஆஸ்கில்லாவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தங்களுடைய தனித்துவமான பலங்களை அங்கே பயன்படுத்துகிறதே போல நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தனித்துவமான வரங்களை கொண்டு நாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அதை பயன்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலக கலாச்சாரம், உலக தொழில், இதெல்லாம் அகங்காரங்களையும் ஒன்றுக்கொண்டு எதிராகவும் தான் நம்ம கணவன் மனைவிக்குள்ளே கொண்டு வரும். கணவன் மனைவி ஒரே ப்ரொஃபஷனல் இருந்தால் மாறி மாறி சண்டை தான் போடுவாங்க, நீ பெருசா நான் பெருசா. ஆனால் இன்றைக்கி ஊழியங்களிலும் அதே போல் இருக்கிறத நான் நிறைய இடங்களில் கேள்விப்படுகிறேன். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் ஒரு பரஸ்பர கீழ்ப்படிதலையும் ஒரு மரியாதையும் கணவன் மனைவிக்குள்ளாக கொண்டு வருவதை நன்றாக வலியுறுத்துகிறது. இதுதான் ஊழியத்தினுடைய சக்ஸஸ்னுடைய முதல் ஸ்டெப். ஸோ இதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் நிச்சயமாக ஊழியத்தில் இன்னும் நாம் இப்போ இருக்கிற நிலைமைகளை விட நாம் இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஸோ புகழுக்காக போட்டியிடுவதற்கு பதிலாக ஒருவருக்கொரு வரங்களை போற்றி, கர்த்தருடைய கிருபைகளை போற்றி, கர்த்தருடைய கனிகளை நாம் ஒருவருக்கொருவர் பேசி நாம் அதை ஒருவருக்கொரு இருக்கும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் இருப்பதாக நான் உணர்கிறேன். ரெண்டாவது பார்க்கும்பொழுது இவங்க பிரிஸ்கில்லா ஆஸ்கில்லா அவங்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 18:26 அப்போல்லோங்கிற ஒரு இளம் ஒரு தலைவருக்கு ஜெபாலயத்தில் தைரியமாக அவர் பேச தொடங்கின போது இவங்க 2 பேரும் அதை கேட்டபோது அவனை தனியாக கூட்டிகிட்டு தேவனுடைய வழியை அவர்களுக்கு கொஞ்சம் துல்லியமாக இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக அவங்களுக்கு சொல்லி விளக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இவங்க ஒரு இளம் தலைவருக்கு ஒரு வழிகாட்டுகிறவர்களாகவும், அதே போல் தங்களுடைய இல்லத்தை அவங்க தங்குவதற்கு திறந்து கொடுத்து அவர்களை அங்கே அனுசரிக்கிறதும் பார்க்கிறோம். ஸோ நம்முடைய இல்லம், உங்கள் திருமணமும் உங்களின் மிக சிறந்த நற்செய்தி அறிவிப்பு மற்றும் மேய்ப்பு பணிக்கு ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் மற்றவர்களை நாம் வழிநடத்தி பக்குவமாக கொண்டு செல்வதற்கு நம்முடைய திருமண வாழ்க்கை ஒரு ஆதாரமாக, இந்த பிரிஸ்கில்லா ஆஸ்கில்லா அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம். ஸோ அதையும் நாம் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இன்னைக்கு ஒரு உறுதியான விசுவாசம் மற்றும் சில ஆபத்துகளில் கூட இருந்து நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த கணவன் மனைவிகள் நாம் சேர்ந்து செயல்படுகிற பொழுது
நம்முடைய வாழ்வில் விசுவாசமும் பெறும், சில நேரங்களில் சில ஆபத்துகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ பவுல் வந்து அந்த பிரிஸ்கில்லா ஆஸ்கில்லாவை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் எனக்காக தங்கள் உயிரை பயணம் வைத்தார்கள் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். மட்டுமல்ல, புறஜாதியாரின் திருச்சபைகள் அனைத்துக்கும் அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்றும் அந்த கணவன் மனைவியை குறித்து பவுல் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அநேக அச்சுறுத்தல்கள், கலவரங்கள், துன்புறுத்தல்கள், கட்டுகள், என்ன அநேக காரியங்கள் இப்போ எல்லாம் இந்த பழைய பவுலுடைய காலத்தில் இருந்தபோது கூட துணிச்சலாக ஒரு கணவன் மனைவி பவுலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்பல்லோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே இருந்த திருச்சபை, நிறுவப்பட்ட திருச்சபைகளுக்கு அவர்கள் சப்போர்ட் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த தம்பதிகள் வெறும் உபசரிப்புகள் மட்டும் செய்யவில்லை, அவர்கள் சுவிசேஷத்தை பாதுகாக்கிற அந்த கூட்டத்தோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும், பல இன்னல்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டவர்களாகவும், ஆபத்தை ஒன்றாக எதிர்கொண்டவர்களாகவும், அவர்களை உடைக்க முடியாதவர்களாகவும் இருந்தார்கள். அதுதான் சக்சஸ். அதனால தான் பவுல் கூட அவங்களை கொடுத்து ரொம்ப பிரைஸ் பண்ணி எழுதுறாருன்னா, அந்த திருமணம் என்கிற அந்த உறவு ரொம்ப வலிமையாக அவங்களுக்குள்ள இருந்ததுனால, அவங்கள பிரிக்க முடியாததுனால, எந்த துன்பத்திலும் கஷ்டங்களும் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள உள்ள வர முடியாததுனால அவர்கள் உற்சாகமாக நற்செய்தி சொல்லுகிறார்கள், உற்சாகமாக ஊழியக்காரர்களை தாங்கி இருக்கிறார்கள். பவுலே 2 இடத்துல, ரோமர்ல சொல்றாரு, அப்போஸ்தலர்ல சொல்றாரு அவங்களை குறித்து. அப்போ எந்த அளவுக்கு அந்த திருமணம் மிகவும் வலிமையாக இருந்திருக்கும் என்று, திருமண உறவு வலிமையாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து, நாமும் இப்படிப்பட்ட நம்முடைய திருமண வாழ்க்கையிலே முறிக்கப்படுகிறவர்களாக அல்ல, மேலும் மேலும் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது இயல்பாகவே நற்செய்தியும் நம்முடைய ஊழியங்களும் நாம் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது அங்கே ஒரு வளர்ச்சி கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொண்டே இருக்கும். இயல்பாகவே நாம் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக நாம் இருந்து கொண்டே இருப்போம். எப்பவும் குடும்பம் உடைக்கப்படாமல், சிதைக்கப்படாமல் இருக்கிற பொழுது. இன்னைக்கு முதல்ல வருகிற சோதனை நிறைய பேருக்கு குடும்பத்துக்குள்ள தான். இங்கே சிதைச்சு விட்டுட்டா அவங்க போராட்டங்கள்லாம் மனநிலைமை சிதைக்கப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு நடைபெணம் போல இருக்கிற அநேக பேர் ஊழியக்காரர்களும் இன்னைக்கு இருக்கிறார்கள், எனக்கு நல்லா தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த ஊழியம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, சின்ன ஊழியக்காரங்களோ பெரிய ஊழியக்காரங்களோ எல்லோருக்கும் இந்த போராட்டம் இருக்குது. ஸோ நம்ம அநேக என்ன அதுபோக நம்ம கூட இருக்கவங்களையும் விமர்சிப்பார்கள். ஊழியத்துக்குள்ளே போராட்டம் வரும், சபைக்குள்ளே பிரச்சனை வரும், விட்டு கொடுக்காத பிரச்சனை, அநேக பிரச்சனைகள் தவறாக புரிந்து கொள்கிறது அநேகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழலிலே ஒரு கணவனும் மனைவியும் உறுதியாக விசுவாசத்துடன் இல்லாவிட்டால் ஊழியத்தின் மன அழுத்தத்தை பயன்படுத்தி எதிரியாகி சாத்தான் பிளவை உண்டாக்குவான் என்பது நிச்சயம். அதனால இன்னைக்கு நாம் முதலாவது செய்ய வேண்டியது பெரிய பெரிய ஊழியங்கள் செய்கிறது ரெண்டாவது, முதலாவது குடும்பத்தை கட்டி வைக்கணும். அதனால தான் தீமோத்தேயுக்கெல்லாம் பவுல் எழுத சொல்லும் பொழுது, அந்த கண்காணியானவன் அந்த அசிஸ்டன்ட் டீக்கன்ஸுக்கெல்லாம் அவர் சொல்லும் பொழுது குடும்பத்தை அவர் சொல்லுகிறார், குடும்பத்தை காத்துக்கொள்கிறவனாக முதல்ல இருக்க வேண்டும் என்பதை அவர் நன்றாக அங்கே உறுதியாக சொல்லுகிறதுன்னு பார்க்கணும். ஏன்னா பேசிக் தான், ஒரு ஊழியக்காரனுடைய பேஸ் என்பது நம்முடைய நற்கிரியை, நம்முடைய நன்னடத்தை, நம்முடைய குடும்பம் சிதைக்கப்படாமல் இருப்பது தான் முதலாவது. இங்கே கரெக்டாக இருந்தால் தான் யாராலுமே ஊழியம் செய்ய முடியும். எனக்கு இப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லா மனுஷனுக்கும் அப்படி தான், நம்ம மனநிலைமையில பாதிக்கப்பட்டுருவோம். அதனால் நம்ம குடும்பத்தை இன்னைக்கு முதலாவது சத்துருடமிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு நம்ம கர்த்தருக்குள் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் இந்த பிரிஸ்கில்லா போல அந்த குடும்பம் ஒரு நன்றாக இணைக்கப்பட்ட ஒரு வலிமையான கிறிஸ்துவுக்குள் வலிமையாக அந்த திருமண உறவு இருக்கும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. நாம் செய்கிற ஊழியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்முடைய நற்செய்தி பரவும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பழைய ஏற்பாட்டில் நம்ம இதை பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் பிரிஸ்கில்லா பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது எல்கானா அன்னாள், பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும். ஸோ அவர்கள் என்னென்னா, அந்த இதில் எனக்கு பிடிச்சது அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 4-8 வரை பார்க்கும் பொழுது ஒரு வாரங்கள் அந்த ஒரு பரஸ்பர அந்த ஒரு பிரச்சனையில் ஒரு பரஸ்பர ஆதரவை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அன்னைக்கு அதே போல் நமக்கு இன்றைக்கி ஊழியத்தில் உணர்வு ரீதியான சோர்வுகள் வரலாம்,
தம்பதியினர் பெரும்பாலும் சில பாரங்களை கஷ்டங்களை எதிர்கொள்ளலாம். ஊழியத்தில் இருக்கும் கணவன் மனைவிகள் வந்து இவள் மிகப்பெரிய கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த எல்கானா வந்து அன்னாளுக்கு எப்படி ஒரு ஆறுதலாக இருந்தாலோ அதே போல் எங்கள் கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் சரி, அவருடைய சோர்விலே, கஷ்டத்திலே, பலவீனத்திலே, அவங்களுக்கு வருகிற இன்னல்களிலே கூட கொஞ்சம் எரிகிற நெருப்பை எண்ணெய் ஊற்றாமல் ஆறுதலாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அது நம்ம முக்கியமாக கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் அன்னாளுடைய வேதனையை அந்த எல்கானா அங்கே அங்கீகரிக்கிறார். ஸோ அவளுடைய பேச்சை கேட்டார். மேலே அசைக்க முடியாத ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஆவிக்குரிய ஆதரவை வந்து ஒரு கணவனாக இருந்து அங்கே அவர் அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஊழியத்திலும் உள்ள தம்பதிகள் ஒருவருக்கொரு பாரங்களை சுமக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் நம்ம ஆறுதலாக இருக்க வேண்டும். ஊழிய வாழ்க்கையின் துயரத்தையும் சோர்வையும் கையாளுவதற்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். ஸோ வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழல் இருக்கும் பொழுது நிச்சயமாக வெளியே நமக்கு வெற்றி வரும். வீட்டில் நாம் எல்லாம் சொன்னோம்ல, ஆண்டவர்கிட்ட கணவனும் மனைவி இணைந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் ஒருவருக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது கிருபை பெறும். தந்த மனைவிக்காக நன்றி சொல்லணும், தந்த கணவனுக்காக யார் ஒருவர் ஆண்டவரிடம் நம்ம உணர்வுபூர்வமாக நன்றி சொல்லுவீர்களோ அங்கே கிருபை பெருகும் என்பது என்னுடைய நிச்சயம். நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அந்த எந்த சூழலிலும் நான் குறைவுள்ள நிறைய குறைவிற்கு என் மனைவிட்டு இருக்கு, ஆனாலும் கர்த்தர் தந்தது என்பதை நாம் உணர்ந்து முதலாவது எந்த ஒரு சோர்வோ எந்த ஒரு எரிச்சலோ கஷ்டங்களோ மனைவி கணவனுக்குள்ள இல்லாமல் இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இனி செய்கிற ஊழியம் இப்படி முதல்ல குடும்பத்தை கட்டிட்டு நீங்கள் வெளியே போகும்பொழுது அந்த ஊழியம் மிகவும் ஆசீர்வாதமாக அநேகருக்கு பட்டணங்களுக்கே ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதனால பெரிய ஊழியத்தை வெளியே போய் செய்யறதுக்கு முன்னால சின்ன குடும்பத்தை முதலாவது நம்ம ஸ்ட்ராங்காக இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டோன்னா ஒருவருக்கொருவர் நல்ல ஆதரவாக இருப்போம்னா, எந்த சூழலிலும் மனைவிட்ட முகம் காட்டாதவர், எந்த சூழலிலும் கணவன்கிட்ட முகம் காட்டாதவர் இருந்துட்டேன்னா நான் சொல்கிறேன் நிச்சயமாக அங்கே வெற்றி உண்டு. ஸோ அதே போல் ரெண்டாவது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க. குடும்பனாலே பிரச்சனை வரும். அதில் ஊழியக்காரர்களுக்குன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அது எனக்கு நல்லாவே தெரியும். பார்ட் டைம் ஊழியம் செய்கிறேன். நான் சனி நேரில் தான் ஊழியம் 5 நாள் வேலை பார்க்குறவங்க. எனக்கே எத்தனையோ பிரச்சனை இருக்குது. நீங்களாம் 7 நாள் ஊழியம் செய்கிறவங்க நிச்சயமாக நிறைய பிரச்சனைகள் வரும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வேதனைகளை ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசாமல் இருவரும் கையை பிடித்து கொண்டு பலிபீடத்திற்கு நீங்கள் செல்வீர்களானால் அந்த பிரச்சனைகள் ஒரே நிமிஷத்திலே காணாமல் போய்விடும். அதுக்கு நம்ம அண்ணால் வந்து தனது கசப்பையோ, தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கசப்பு இருக்குது, ஒரு விரக்தி இருக்குது, ஒரு அவமானம் இருக்கிறது, அதை தன்னுடைய கணவனிடம் காட்டாமல் அந்த பெண் தேவ உறவை நாடி அந்த திருமண வாழ்க்கையில வந்து எந்த கசப்பையும் கொண்டு வராமல் அவள் தனது ஆழ்ந்த ஒரு மனவேதனை, மிகவும் துக்கம், ஒரு அவமானம், சொசைட்டியில் ஒரு அவமானம், நேரடியாக ஜெபத்தில் கொண்டு சென்றால் இந்த அன்னாள். அதே போல இன்றைக்கு நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். நம்ம கோபத்தை கணவனிடமோ நம்ம கோபத்தை மனைவியிடமோ காட்டாமல் யார் ஒருவர் தேவ சமூகத்தில் எல்லா மன பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கஷ்டத்தையும் கொண்டு அந்த பலிபீடத்தில் இறக்கி வைக்கிறீங்களோ நான் சொல்லுகிறேன், அவர்கள் தான் வெற்றியுள்ள உண்மையான ஊழியக்காரர்கள். அவர்களுடைய ஊழியத்திலே வெற்றி நிச்சயமாக உண்டு. ஏனால் நிச்சயம் நீங்கள் பலிபீடத்தில் போய் இதை கொண்டு இறக்கி வைக்கிற பொழுது உங்களை ஒன்று சென்று ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். சத்துரு வெட்கப்பட்டு போவான். உங்கள் குடும்பம் இன்னும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லா இடங்களிலும் வருகிற பொழுது மன கஷ்டங்கள் எது வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரிடம் போகிற பலிபீடத்திலே உங்கள் பிரச்சனைகளை கொண்டு வைக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு வேண்டும். ஸோ இன்னைக்கு அதே போல் நமக்கு கிடைக்கக்கூடிய அறுவடையை நாம் மீண்டும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இங்கே அன்னாளுக்கு வந்து ஒரு அறுவடை கிடைச்சிது. சாமுவேல் என்ற ஒரு பையன் கிடைக்கிறான். அந்த பையனை ஆண்டவருக்கே கொடுக்குறாங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய கிருபைகளை வரங்களை ஏன் ஜீவனை தந்திருக்கிறார், ஓடுற கைகாலை தந்திருக்கிறாரு. இந்த கிருபைகளை ஆண்டவருக்கு மேலும் மேலும் நாம் கொடுக்கிறவர்களாக ஏன் தேவைப்பட்டவங்க பிள்ளைகளை கூட ஊழியத்துக்கு அர்ப்பணிங்க. அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனாலும் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களையும் நாம் பயன்படுத்துகிறவர்களாக, அது தேவனுக்கென்றே பயன்படுத்துகிறவர்களாக நாம் கவனமாக இருக்க வேண்டும். சுயநலத்திற்காக எதுவும் செய்யாமல் ஊழியத்திலே
தேவனுக்கென்று அர்ப்பணித்தலோடு நாம் இருக்கிற பொழுது நன்னால் எந்த சுயநலத்திலும் இல்லாமல் தனக்கு அவங்க வந்து தங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவரின் பணிக்கு அர்ப்பணிக்க அவர்கள் திரும்பினதை நம்ம பார்க்கலாம். அதே போல் நாமும் ஆண்டவருக்கு ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னால் அந்த அர்ப்பணிப்போடு நாம் செயல்பட வேண்டும். ஆரம்பத்தில் ஊழியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், கிடைத்த அழைப்பு, அதில் உறுதியாகும் அர்ப்பணிப்போடு நாம் இருக்க வேண்டும். இடையில திசை மாறுகிறது, ஏதோ ஒன்று நமக்கு கண்ணுக்கு ஆசையா இல்லை உலகத்துக்கு ஆசையா ஏதோ ஒன்று வந்து அங்கே இங்கே நம்ம டைரக்ஷன் மாறாமல் எதை சொல்லி அந்நாள் ஆண்டவரிடம் ஜெபித்திருக்காங்களோ அந்த அர்ப்பணிப்போடு மறுபடியும் உடனே கொண்டு போகிறாங்க. அதே போல் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பில் நாமும் உறுதியாக இருந்து, நான் சொல்லி தனிப்பட்ட ஆளுக்கு இல்லை, கணவன் மனைவிக்கு சொல்கிறேன், இருவரும் இணைந்து அந்த அர்ப்பணிப்போடு திருமண உறவிலும் திருமண வாழ்க்கையிலும் இருந்து குடும்பத்தோடு நாம் அர்ப்பணிப்போடு இருக்கிற பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்து அந்த குடும்பமே அந்த சுவிசேஷ பணிக்கென்று ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். அதுக்காக வந்து வெளியே போய் பண்றது இல்லை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ சாட்சி என்று சொல்லுவோம்ல, நம்ம வெளியே போகும் பொழுது பேசும் பொழுது அந்த குடும்பத்தை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அதுவே ஒரு சாட்சி, அதுவே ஒரு சுவிசேஷம். நம்முடைய குடும்ப உறவும் குடும்பத்தில் நடக்கிற சாட்சியான சம்பவங்களுமே முதல் சுவிசேஷம் புறஜாதியாக இருக்கு என்பதை அறிந்து நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்தில் கூட பவுல் சொல்லுவார், வார்த்தையினால் மட்டுமல்ல என்னுடைய கிரியையினால் அவருடைய செயலினாலே அவர் சுவிசேஷத்தை எப்படி அறிவித்தார் என்று 4வது வசனம் இல்லை 5வது வசனம் நினைக்கிறேன், அதில் வந்து அவர் அந்த சொல்லி இருக்கிறதை பார்ப்போம். வார்த்தையால் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையாலும் நாம் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். வாழ்க்கை என்று குடும்ப வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். நான் மட்டும் தனியாக போய் ஒரு வார்த்தை சொல்லுறது இல்லை. நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன்ல, சிலவங்க பேசுவாங்க, பேசி முடிச்சுட்டு போனேன், அவனுக்கு குடும்பமே சரியில்லை, அவன் பிள்ளையே தண்ணி அடித்து சுற்றுறான், இங்கெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ வந்து அவங்க பின்னால் நின்று பேசுகிறது பார்ப்போம். இல்லை ஒரு நாம் வெளியே போகிறோன்னா நம்முடைய வார்த்தை, சுவிசேஷ வார்த்தை ஒரு பக்கம், நம்முடைய வாழ்க்கை ஒரு பக்கமாக இன்றைக்கு இருக்குமானால் நாம் செய்கிற ஊழியம் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இன்றைக்கி இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை, பெரிய பெரிய ஊழியத்துக்கெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கும், ஓகே சந்தோஷம், ஆனாலும் முதலாவது கொடுக்கப்பட்ட முதல் ஊழியம் திருமண உறவு என்பதை நாம் அறிந்து அந்த உறவிலே நாம் சரியாக இருந்தால்தான் கிறிஸ்துவின் பார்வையிலே சரியான ஊழியத்தை செய்ய முடியும் என்பதையும் அறிந்து, தயவு செய்து நாம் எனக்கு யாரும் ரொம்ப தெரியாது, உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரியாது, ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள், மனக்கசப்புகள், போராட்டங்கள் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அதை நீங்கள் வைத்து கணவன் மனைவி இணைந்து கைப்பிடித்து ஜெபிக்கிறவர்களாக, இணைந்து ஜெபிக்கிறவர்களாக, ஒன்றாக பலிபீடத்தில் போய் நிற்கிறவர்களாக, ஒன்றாக ஜீவ பலியாக ஆண்டவருக்கு அந்த உறவை அர்ப்பணிக்கிறவர்களாக, உங்கள் திருமண உறவு என்பது சுவிசேஷ பணிக்கு ஒரு உந்துதல் கருவியாக இன்னைக்கு இருக்க நீங்கள் முன்வாருங்கள். ஒருவேளை இல்லை என்றால் ஆண்டவரிடம் கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஊழியத்தில் ஈடுபட்டுள்ள தம்பதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நோக்கம், நீங்கள் பிரசங்கிக்கும் நற்செய்திக்கு உங்கள் திருமண வாழ்க்கை ஒரு சான்றிதழாக இருக்க வேண்டும், ஒரு சான்றாக இருப்பதை, ஒரு சாட்சியாக இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஊழியத்திற்காக உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஒருபோதும் பரிசு கொடுத்து விடாதீர்கள். அதாவது பிரச்சனை, சண்டை, அந்த மாதிரிப்பட்ட இதில் குடும்பத்தை பலியாக்கி விடாதீர்கள். ஆண்டவருக்கு ஜீவ பலியாக இந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் குடும்பத்தை கொடுங்கள் என்று நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். அதே போல் இந்த பிரிஸ்கில்லா ஆக்கில்லா அவங்களை போல உங்கள் இருவருக்கும் இடையிலான அன்பை மட்டும் அடித்தளமாக கொண்டு ஒரு ஊழியம் செய்வீங்களானா, ஊழியத்தில் உங்களுடைய ஊழிய ஸ்தாபனத்தில் அந்த அன்பெல்லாம் ரெண்டாவது, கணவன் மனைவி ஒரு அன்பை அடித்தளமாக நீங்கள் வைத்து நீங்கள் செயல்படுவீர்களானால் உங்கள் திருச்சபை இல்லை ஊழியம் இல்லை எதுனாலும் சரி, எந்த இடத்துலையும் சரி, நீங்கள் ஒரு முத்திரையாக இருக்க முடியும். நீங்கள் நல்ல ஒரு தலைவரை ஜனங்கள் கண்டுகொள்ள முடியும். ஸோ வந்து நல்ல தலைவியை இந்த சமுதாயம் கிறிஸ்துவுக்குள்ளாக கண்டுகொள்ள முடியும். உங்கள் துணைக்கு உங்களை போன்ற இன்னொருவர் ஒருபோதும் நீங்கள் காண முடியாது. ஒன்றா ஒரு ஊழிய ஸ்தாபனம் வந்து இன்னொரு ஊழியத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஒரு இடத்துல. ஆனால் நன்றாக சொல்லிடுறேன், ஒரு கணவனுக்கு வாழ்நாள் குழுவும் ஒரே ஒரு மனைவி தான், அது வேற எங்கேயும் நீங்கள் காண முடியாது. அதனால் உங்களை போன்ற இன்னொருவரை ஒருபோதும் நீங்கள் காண முடியாது என்பதை நீங்கள் அறிந்து, நான் மட்டும்தான், என் மனைவிக்கு நான் மட்டும்தான், என் கணவனுக்கு நான் மட்டும்தான் என்பதை உணர்ந்து ஊழியத்தில் நாம் இணைந்து முதல்ல அந்த குடும்ப ஊழியத்தை நாம் முதலாவது சிறப்பாக செய்துட்டு
அப்புறமா நம்ம அடுத்த ஊழியத்துக்கு போவோம். ஊழிய ஸ்தாபனத்துக்கு நிறைய ஊழியர்கள் கிடைப்பாங்க, அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஊழியர்களிடமோ உங்கள் துணையை பற்றி ஒருபோதும் ஊழியத்தில் யாரும் எங்கேயும் தயவு செய்து குறை சொல்லாதீர்கள். ஒருவரை ஒருவர் உறுதியாக நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. மனைவியை பாதுகாத்து கொள்ள வேண்டியது கணவன் கடமை, கணவனை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மனைவியினுடைய கடமை. நான் சொல்கிறது பாதுகாப்புனா கர்த்தர் கொடுக்குற பாதுகாப்பு வேறு. நீங்கள் உங்கள் வாயினாலே குறை சொல்கிறதோ புறங்கூறுவதோ மற்றவர்களிடம் தவறாக பேசுவதோ தயவு செய்து வெளியிலே இது எதுவுமே வேண்டாம். ஸோ ஒன்றாக இணைந்து மன சுமையை குறையுங்கள். ஊழிய பணிகள் கடினமாக இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் ஒதுக்கி வைப்பதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் நோக்கி ஓடி வருகிறவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது, ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் இருக்கும் பொழுது முதலாவது ஒரு கணவன்னா மனைவியை தேடி ஓடுங்க, மனைவினா கணவனை தேடி வருங்க. நீங்கள் ரெண்டு மாறி மாறி அந்த பிரச்சனைகளை ஷேர் பண்ணுங்க, நேராக கைப்பிடிங்க, சேர்ந்து ஆண்டவர்கிட்ட பிரச்சனையை கொண்டு போங்க. நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே வராதுங்க. நான் சாட்சியாக சொல்கிறேங்க. தயவு செய்து இந்த வார்த்தையை கேளுங்க. உங்களோட வயசில் கூட சில சின்னவனாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செய்கிறது தான் சொல்கிறேன். அதனால் தயவு செய்து எந்த பிரச்சனைனாலும், நான் இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க, என் ஒய்ஃபு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம்னா என் ஒய்ஃபுக்கு இங்கே தான் ஃபோன் பண்ணேன், முதல்ல வீட்டுக்குவான்னு சொல்லுவேன். எந்த டைம் கிடையாது, வா கொஞ்சம் ஜோம் ஒன்று ப்ளீஸ் கொஞ்சம் வந்துருங்க. 10 நிமிஷத்தில் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, நான் அங்கே வீட்டுக்கு போவேன். 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபிச்ச பிறகு தான் அவளை நீ ஸ்கூலுக்கு போகிறேன், நான் இங்கே போகிறேன், எங்கே நான் போகிறோம். இது அடிக்கடியாக நடந்ததுங்க. நான் விழுப்புரம் சிட்டிக்குள்ளே இருந்தேன்னா இது அடிக்கடியாக. நான் வேறு எந்த ஊழியக்காரர்கிட்ட போய் எனக்கு ஜோம் பண்ணிங்கன்னு 2 பண்ணி அதெல்லாம் முடியாத கட்டத்தில் வேணால் ஏதோ ஒருத்தர் சொல்லணுமே தவிர, முதலாவது நான் கூப்பிடுகிறது என்னுடைய துணை தான். நான் எனக்கு ஆண்டவர் எல்லா சூழலுக்கும் இந்த உலகத்திலே கொடுத்த ஒரு துணை என்பது என்னுடைய மனைவி தான். அவளுக்கு வரங்கள் இருக்கிறதா, அவளுக்கு கிருபை இருக்கா, அவள் பெரிய ஊழியக்காரியா, அதெல்லாம் ரெண்டாவதுங்க. எனக்கு கர்த்தர் கொடுத்த துணை. ஸோ என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய மனவேதனைக்கு, என்னுடைய கஷ்டங்களுக்கு துணையாக முதலாவது நிற்க வேண்டியது என் மனைவி என்பதை நான் நன்றாக உணர்ந்து வேற எதையும் பார்க்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த துணை மனைவியில் என்னுடைய துணை என்பது, எனக்கு துணைக்கு நான் கூப்பிடுகிறது என்னுடைய மனைவியை தான் முதலாவது. நான் ரெண்டாவது தான் மற்றவங்கள்ட்ட போய் முடியாத கட்டத்தில் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணும். வேறு யார்கிட்டையும் எதுவும் நான் ஷேர் பண்ணது கிடையாது. அதே போல் என் மனைவியும் அவள்கிட்ட சொல்லுவேன், உனக்கு எந்த பிரச்சனையும் என்கிட்ட சொல்லு, நான் எந்த சூழலும் நான் ஓடி வரேன்னு ஜெபிக்கிறேன். நான் வேறு என்ன பண்ண முடியும், அதான் பண்ண முடியும், ஒரு ஆறுதலை கொடுப்பேன். இதுதான் எங்களுக்குள்ளே இதுவரைக்கும் 16 வருஷம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தருடைய கிருபையினாலே நடக்கிற ஒரு பெரிய காரியம். என்னுடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படுவதற்கும், நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கும், எல்லா காரியங்களிலும் கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஓடுவதற்கும் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னுடைய மனைவி. என்னுடைய மனைவி பலவீனமானவள், அவளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆனாலும் நானும் பலவீனமானவள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் எனக்கு துணை அவள், அவளுக்கு துணை நான். இது கர்த்தர் கொடுத்தது. அதை முதலாவது மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் எந்த காரியத்தையும் செயல்படுகிறேன். ஒருவேளை நான் சில காரியங்கள் என்னுடைய பிரச்சனைகளை அவள்கிட்ட ஷேர் பண்ண அவளுக்கு சுத்தமாக நாலேஜ் இருக்காது அதை குறித்து. ஏன்னா அவள் வேறு ஃபீல்டு, அவள் எஜுகேஷன், நான் டெக்னாலஜி. ஆனாலும் என் பிரச்சனைகளை சொல்லுவேன். எனக்கு தெரியும், அவளுக்கு புரியாதுன்னு தெரியும். ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த துணை, அவள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு மற்றவங்கள்ட்ட அப்புறம் போகலாம் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். 2 பேரும், ஏன்னா நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணால் தான் அவளாலும் ஜெபிக்க முடியும். அதனால நான் ஷேர் பண்ணிட்டு வா நம்ம 2 சேர்ந்து ஜெபிக்கலாம். இப்படி நாங்கள் ஒருவருக்கொருவர் பாரத்தை மாற்றி மாற்றி நாங்கள் வைத்து நாங்கள் ஒரு அன்னாளை போல தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் போய் கைகோர்த்து நிற்கிறதுனால எத்தனையோ பிரச்சனை, மலை போல வந்த பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகளை ஈஸியாக நாங்கள் தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்துவின் ஆண்டவருடைய கிருபையினாலே. அதனால நான் பெரிய ஊழியக்காரன் கிடையாது, நான் சாதாரண ஒரு வேலை பார்க்குறவன் தான். ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆனால் இது ஊழியத்துக்கு ரொம்ப தேவைப்படும் என்று எனக்கு தெரியும். ஏன்னா நானும் சனி நேரில் ஊழியம் செய்கிறேன். நிறைய பாடுகள் கஷ்டங்கள் இருக்கிறது. நாங்கள் 2 சேர்ந்து ஜெபம் பண்ணி தான் இதை ஒரு சின்ன ஊழியங்களே நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே சுவிசேஷ ஊழியம், கிராமங்களுக்கு போகிறது, இப்படிப்பட்டது. நாங்கள் ஊழிய ஸ்தாபனம் கிடையாது, நாங்கள் 2 பேரும் மட்டும் தான், வேறு யாரும் கிடையாது. சேர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு உந்துதல், ஆண்டவர் கொடுத்த ஒரு வாகனம், ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்றால் என்னுடைய திருமண உறவு என்பதை என்னால் நிச்சயமாக தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி நான் பார்த்து சொல்ல முடியும். ஆண்டவர் என்னை இணைத்தது ஒரு நோக்கம் உண்டு என்பதை நான் நினைக்கிறேன். அந்த நோக்கம் கர்த்தருடைய பணிக்கென்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கென்று கர்த்தர் சில அழைப்புகளை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கென்று சில பணிகளை கொடுத்திருக்கிறார். அதற்கு தான் நானும் என் மனைவியும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கிறதுனாலே என்னுடைய திருமண வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகிறேன். அந்த உறவுக்காக நன்றி சொல்லுகிறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்க திருமணத்தெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. நான் இதுவரைக்கும் என் திருமண வாழ்க்கையை கிண்டல் செய்தது கிடையாது. என் மனைவியை நானே என் மனைவியின் தனிப்பட்ட முறையில் ஜாலியாக கிண்டல் பண்ணி பேசுவோம், அது வேற. அந்த உறவை நான் கொச்சைப்படுத்தினது கிடையாது.
கர்த்தர் எனக்கு கொடுத்தது ஒரு நோக்கம் உண்டு. இப்போவுமே அவங்கள்ட்ட சொல்கிறேன், நம்ம ரெண்டும் சேர்ந்து பண்ண வேண்டிய சில காரியங்கள் இந்த பட்டணத்தில் இருக்குது. அதுக்கு தான் நம்மளை இணைச்சிருக்கிறாரு, வேறு எதுக்கும் இல்லை. அதை நாம் கேட்டு தெரிந்து இன்னும் செய்யணும் என்று இதுதான் எங்கள் ஒரே நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினாலே வெற்றிகரமாக ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்துக்குள்ள சமாதானம். நான் முதலே சொன்னது போல அது ஒரு பெரிய சந்தோஷங்க. வீட்டுக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய சமாதானம். வெளியே 1000 பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரு பரலோகம் போல ஒரு பெரிய சமாதானம். அது என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பொக்கிஷமாக நான் கருதுறதுனாலே கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு நான் ஒவ்வொரு நாளும் அதற்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நன்றியுள்ளவனாக இருக்க, சாட்சியாகவும் இருக்க நான் ஆசைப்படுகிறேன். 16 வருஷம் இல்லை, இந்த 40 வருஷம் ஆனாலும் இந்த சாட்சியை சொல்லணும் என்பது நானும் உறுதியாக இருக்கிறேன், மனைவியும் உறுதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நான் வாழ்வில் மத்தியில் சில நேரங்கள் அதிகமாக பேசுகிறதுனாலே இந்த சாட்சி நான் அதிகமாக சொல்லுவதுண்டு, மற்றவர்கள் பிரோஜனமாக இருக்கும் என்று. ஸோ இன்றைக்கு ஊழியக்காரர் உங்களுக்கும் சொல்லுகிறேன், என் ஊழியத்திற்கும் இந்த திருமண வாழ்க்கை ஒரு உந்துதலாக ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். திருமண உறவு என்பது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அது நமக்கு ஒரு பெரிய அந்த பூமியில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், பெரிய ஒரு சமாதானத்துக்கு, எல்லாம் ஒரு ஆறுதலுக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு துணையை ஆண்டவர் கொடுத்துருக்கார். துணை நாம் மாறி மாறி சண்டை போட்டால், துணைகள் நாம் மாறி மாறி மற்றவர்கள் குற்றம் சொல்லி கொண்டு இருந்தால் நமக்கு யார் துணை? கொடுத்தது ஒரே ஒரு துணை தானே, கர்த்தர் கொடுத்தார். அந்த துணை தான் எல்லாவற்றுக்கும் ரெஸ்பான்சிபிள் இன் த சைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தருடைய பார்வையிலே. ஸோ அதை நாம் புரிந்து கொண்டு தயவு செய்து கவனமாக திருமண வாழ்க்கையிலே நாம் இருப்போம். ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஊழியத்திலே ஒரு பிரிஸ்கில்லா ஆக்கிலா போல நாம் ஒவ்வொருவரும் அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கவும், கர்த்தருடைய பணிக்கு நம்மை சாட்சியாக ஏற்படுத்தவும், இந்த அன்னாளை போல தேவ சமூகத்திலே நாம் உறுதியாக இருந்து எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே கொண்டு போவதாக இருப்போம். உங்கள் ஊழியத்தின் அடித்தளம் உங்கள் இல்லத்தின் நலனே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.